இது செல்வம் செல்வம் சேர்ப்பது, இந்த செல்வந்தராவது அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாரு. இது ஏன் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்மல்லாம் வந்து ஒரு மாயையில் இருக்கோம். என்ன மாயையில் இருப்போம் அப்படின்னா, நெறைய மாயையில் இருப்போம். இப்போ குறிப்பிட்ட இந்த தொழில் செஞ்சா பணக்காரன் ஆயிரலாம்ப்பா. குறிப்பிட்ட இந்த பணக்காரன் கூடயே சேர்ந்து, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இருந்தா, நம்மளும் பணக்காரன் ஆயிரலாம்ப்பா. இல்ல நெறைய மிச்சப்படுத்தி வச்சா பணக்காரன் ஆயிரலாம்ப்பா. இல்ல நெறைய அசெட் மாரி சேர்த்து வச்சா பணக்காரன் ஆயிடலாம்பா. அப்படி பணக்காரன் ஆவதற்கு என்னவெல்லாம் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்ததோ, அத்தனையும் நம்ம செய்ய முடியாம நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா மிக முக்கியமான இதுல நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் பணக்காரரா இருந்தால், அவர் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட்டதனால் பணக்காரரா இருப்பாரு. அப்போ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்மளும் செயல்பட்டா, நிச்சயமா பணக்காரர் ஆவோம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல பார்க்கிறோம். இதுல முக்கியமா அவர் வந்து பிரேக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4, 5 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து முதல் விஷயம், ஒரு சூழல், ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இருக்கிறவங்கலாம் பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப நம்மள்ல நெறைய பேரு, நெறைய வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். அந்த வீடியோக்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, "நீ 5 பணக்காரங்க கூட சேர்ந்து, நீ டெய்லியும் பேசிட்டே இருந்தீன்னா, நீயும் பணக்காரன் ஆயிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியெல்லாம் நடக்கிறது இல்ல. இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட சூழல்ல, ஒரு குறிப்பிட்ட 2 பேர் எடுத்துப்போமே, அண்ணன், தம்பியா இருந்தாலும் கூட, அண்ணனுக்கும், தம்பிக்கும் மிக சரிசமமாக சொத்து பிரிக்கப்பட்டு கொடுத்தாலும் கூட, தம்பியோ, அண்ணனோ ஒரு குறிப்பிட்ட விதத்துல சிந்தனை செய்து, ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவர் மேல வந்துருவாரு. அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணி செல்வத்த மல்டிப்ளை பண்றதுல. நம்ம நெறைய உதாரணங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனா அம்பானி பிரதர்ஸ நம்ம சொல்லலாம். 2 பேத்துக்கும் சரிசமமாக பங்கு அளிக்கப்பட்டது. ஒருத்தர் மேல வந்துட்டாரு, ஒருத்தர் பேங்க்ரப்சி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆகுற லெவலுக்கு கடனுக்கு உள்ளாயிட்டாரு. அப்போ ஒரு 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 குடும்பத்திலேயே இருக்கிற 2 பேத்துக்கே இந்த மாரி மாறி தான் நடக்குது. அப்போ அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது ஃபிரெண்ட்ஸ் பணக்காரரா இருந்தாங்கன்னா, அவங்க கூட நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். நம்மளும் பணக்காரன் ஆயிரலாம். அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல இருக்கிறவங்களோ, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல வாழ்றவங்களோ, எல்லாருமே பணக்காரர் ஆகுறதில்ல. ஒரு ரிச்சான ஏரியால இருக்கிறத பார்த்தாலும் கூட, அங்கேயும் நெறைய பேர் கடன்ல உழல்ந்துகிட்டு, ஏழையா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு சூழல் வந்து மிக முக்கியம். எப்படி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், நீங்க மக்களோட உறவாடி, மக்களுக்கு தேவையான விஷயங்கள செய்து கொடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழல் தேவை. ஆனா, அந்த சூழல் மட்டுமே ஒருத்தர வந்து பணக்காரராக்கும் அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக பொய். நெறைய சூழல எடுத்துக்கலாம். இப்ப நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இங்க வெளியில போயி வேற கண்ட்ரில நம்ம இந்த பிசினஸ் பண்ணாலோ, வேற கண்ட்ரில போய் வேலை செஞ்சாலோ, நம்மளும் பணக்காரர் ஆயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த கண்ட்ரில போய் பிசினஸ் பண்ணிட்டு, அந்த கண்ட்ரில வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் ஏழையான கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழல் வந்து ஒருத்தர பணக்காரன் ஆக்குவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவரு சொல்றாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொழில் செஞ்சா நம்ம பணக்காரர் ஆயிரலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா, இவரு நெறைய YouTubeல சம்பாரிக்கிறாரு. நம்மளும் YouTubeல போவோமே! அப்படின்னு நெறைய பேர் உள்ள வராங்க. இவரு ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாரு. நம்மளும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாமே! அப்படின்னு நெறைய பேர் உள்ள வராங்க. இவரு ஒரு சிறிய ஒரு கடை வச்சிருக்காரு. ரெஸ்டாரண்ட் மாரி. நம்மளும் கடை வைப்போமே! அப்படின்னு வராங்க. ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்காரு. நல்லா சம்பாரிக்கிறாரு. நம்மளும் காஃபி ஷாப் வைப்போமே! அப்படின்னு நெறைய பேரு பார்த்திருப்போம். அப்ப ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்யும் எல்லாருமே சக்சஸ் ஆயிட்டாங்களா? அப்படின்னு பார்த்தா, அப்படியும் இல்ல. அப்போ அதுவும் பொய்யா இருக்கு. அப்போ குறிப்பிட்ட பிசினஸ் பண்ணா ஜெயிச்சிடலாமான்னு பார்த்தா இல்ல. 2 நகைக்கடை வச்சிருக்கிறவங்கள நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும், ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகுறது இல்ல. நெறைய கடன வாங்கி பிசினஸ டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடனாளியாகி, கடன ஏதோ நடத்திட்டு இருப்பாரு. விரக்தியின் உச்சத்தில் நடத்திட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்போ குறிப்பிட்ட தொழில செஞ்சா பணக்காரர் ஆயிரலாமா? அப்படின்னா, அந்த ஒரு அதுவும் ஒரு பொய். அதுவும் ஒரு மாயை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அடுத்தது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த உலகம் நம்மளுக்கு என்ன கற்றுக் குடுக்குது அப்படின்னு பாருங்களேன். நீ நெறைய திறமை வளர்த்திக்கணும். அப்பன்னா தான் நெறைய சம்பாரிக்க முடியும். அப்படின்னு மிக தவறான ஒரு விஷயத்த கற்றுக் குடுக்குது. இப்போ ஒரு பிசினஸ் பண்றதுக்கு என்னவெல்லாம் திறமை வேணும்?
மிகச்சரியான ஒரு ப்ராடக்ட்ட அ உற்பத்தி செய்யக்கூடிய திறமை வேணும். அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வேணும். அதுக்கப்புறம் அந்த பொருள மார்க்கெட் பண்ணக்கூடிய திறமை வேணும். காம்படிட்டர்ஸ் நெறைய பேர் வந்தாங்கன்னா, அவங்கள விட பெட்டரான வேல்யூ குடுக்குற அளவுக்கு திறமை வேணும். இப்படி எத்தன திறமைய நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு திறமைய எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப வேலை செய்யற இடத்துல வந்து, வேலையாட்கள மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 10,000 புக் இருக்கும். அப்போ எந்த திறமைய பயன்படுத்தலாம்ன்னு முயற்சி பண்ணி படிச்சுட்டு போகும்பொழுது, இன்னும் நெறைய அப்டேட்ஸ் வந்துருது. அப்போ அதுலயும் நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு ஜெயிச்சவங்கள எல்லாம் பாருங்க. ஒரு செல்வந்தர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, திறமை இருப்பவர்களும் பணக்காரர்களா இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் ஒரு திறமையும் கிடையாதுப்பா. இவன் எப்படி இவ்ளோ பணக்காரனானாங்க? அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சூழல்ல நெறைய பேர் நம்ம பார்ப்போம். இவருக்கெல்லாம் பெரிய திறமை இல்ல. ஆனா இவரெல்லாம் பணக்காரர் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கே! நம்மலாம் ஏன் இப்படி இருக்கோம்? அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் மிகப்பெரிய நெறைய திறமைகள் இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் அடிமட்ட வேலை செய்தாலும் கூட கூடிய விரைவில் ஒரு நல்ல அதிகாரி ஆகக்கூடிய திறமை இருக்கு. ஆனா, அவரும் மிகப்பெரிய அளவுல பணக்காரராகல. அப்போ இந்த பணக்காரர்கள ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, ஒரு சராசரியான திறமை இருந்தாலே போதுமானது. அபரிமிதமான திறமை தேவையில்ல. அப்படிங்கிறது அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, சேமிப்பு. இப்போ கஞ்சத்தனமா இருந்தா, நம்ம வந்து நெறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப நீங்க அதையும் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய சேமிச்சு வைக்கிறவங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஏழையா இருக்காங்க. நெறைய செலவு பண்றவனும் பணக்காரரா இருக்காங்க. இப்படி நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு கருத்தும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் ஆவதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் வாலஸ் டி வால்டிஸ் சொல்றாரு. சரி, இப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா, இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம். இப்படி இருந்தா பணக்காரர் ஆயிரலாமா? இப்படி இருந்தா பணக்காரர் ஆயிரலாமா? இப்படி இருந்தா நம்ம செல்வம் சேர்க்கலாமா? இப்படி இருந்தா நம்ம ஏழை ஆயிரலாமா? இப்படி நெறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட, ஒரு ஆய்வுக்கு ஒரு 5 நிமிடம் அத வந்து இப்படி இருக்கிறவன் எல்லாம் பணக்காரரா இருக்கானா? சரி இவன் ஏன் பணக்காரன் ஆகல? இவன் இப்படி தானே இருக்கான். அப்படின்னு நம்ம சமுதாயத்துல நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள ஒரு ஒப்பீடு செய்யும் பொழுது, நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த மாரி நெறைய கருத்துக்கள் இருக்கு. இன்னும் நெறைய வரிசைப்படுத்திக் கொண்டே போலாம். இந்த ஒரு 5 விஷயம் மட்டும் ஏன் பார்த்தோம் அப்டின்னா, இது 5ம் காமனா இருக்கிற விஷயம். ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்றவன் பணக்காரரா இருக்கிறதில்ல. அதிலயும் ஏழையா இருக்கான். திறமைசாலியும் பணக்காரர் ஆகுறதில்ல. நெறைய ஏழைகள் இருக்காங்க. அப்ப யாரு தான் பணக்காரரா இருக்காங்க? நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்டின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. அந்த ஒரு முடிவுக்கு வர்றாரு. எப்படி முடிவுக்கு வர்றாரு அப்டின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பணக்காரர் நெறைய பேர ஆய்வு செய்து, அவரு சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது, இந்த முரண்பாடுகள் எல்லாத்துக்கிடமும் இருந்திருக்கு. ஆனா எல்லாருமே இப்படி செஞ்சா பணக்காரலான்னு ஒரு பெரும் கூட்டம் அந்த காலத்திலேயே போயிட்டு தான் இருந்திருக்கு. அப்ப இவரு என்ன ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா, ஒரே தொழில் செய்யும் இருவரில் ஒருவர் பணக்காரன் ஆனால், அந்த குறிப்பிட்ட விதத்தில் சிந்திப்பதும், குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதும் இன்னொருத்தர் செய்யல அப்படிங்கிறாரு. யாரு? அந்த பணக்காரர் ஆகாம ஏழையா இருக்கிறவர். அப்ப ஏழையா இருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட விதத்துல சிந்தனை செஞ்சு, ஒரு குறிப்பிட்ட விதத்துல செயல்பட்டால், நிச்சயமா ஒருத்தர் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னா, அதே விதத்தில் சிந்திச்சு, அதே விதத்தில் செயல்பட்டால், எத்தன பேர் வேணாலும் பணக்காரர் ஆக முடியும்ல. இதுதான் அவர் அறிவியல் அப்படிங்கிறாரு. எப்படி அறிவியல்? இது வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கூட ஒரு கால்குலேட் பண்ணி அவரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு. இப்ப 2+2 4. இது 2+2 யாரு கூட்டுனாலும் 4 தான். ஆப்பிரிக்கால கூட்டுனாலும் 4 தான். அமெரிக்கால கூட்டுனாலும் 4 தான். என்ன பண்ணாலும் இத மாத்தவே முடியாது. அப்ப இங்க என்ன அறிவு நம்மளுக்கு தேவை அப்டின்னா, இந்த 2 இந்த 2யும் கூட்டுனா 4 வரும் அப்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த அளவுக்கு அறிவும், இந்த அளவுக்கு புரிதல் இருந்தா போதும், நிச்சயமா எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழலாம் அப்டிங்கிறாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 4 வரணும்னா என்ன செய்யலாம்? அப்டின்னா, உங்களோட அறிவுக்கு சொல்லுவீங்க. 2+2 4. இல்லாட்டி 1+3 4. இப்படி நெறைய கருத்துக்கள் இருக்கும். எது பண்ணாலும் 4 வருதுல்ல. அப்ப எனக்கு 4 தான் ரிசல்ட் வரணும் அப்டின்னா, இங்க நெறைய கால்குலேட் பண்ணி 4 ரிசல்ட் கொண்டு வர முடியும். அப்ப செல்வ செழிப்பு ஆக முடியும் அப்டின்னா, அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருந்தா,
என்ன பண்ணாலும் கொண்டு வர முடியும். நமக்கு அந்த ஃபார்முலாக்கு இதுதான் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த அளவுக்கு அறிவு போதுமானது அப்படின்னு சொல்ல வர்றாரு. 2வது இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஊர்லயே யாராவது ஒருத்தர் பணக்காரர், செல்வந்தரா இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, நிச்சயமா நீங்களும் செல்வந்தர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்த சொல்றாரு. உங்க ஊர் மட்டும் இல்ல, உங்களுடைய மாவட்டத்துல ஒருத்தர் செல்வந்தரா இருக்காரு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களால முடியும்ன்றாரு. உங்க மாநிலத்திலேயே ஒருத்தர் செல்வந்தரா இருந்தால், நிச்சயமா உங்களால முடியும்ன்றாரு. ஏன்னா குறிப்பிட்ட விதத்துல சிந்திப்பது, குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவது. இந்த ஒண்ணு தான் சயின்ஸ். அது வேறு வேறு தொழிலுக்கும், வேறு வேறு நடைமுறைக்கும், வேறு வேறு மக்களுக்கும் வேறுபடலாம். பட் அடிப்படை ஒண்ணு தான். இந்த அடிப்படைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நிச்சயமா நம்மளும் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறாரு. இத நல்லா ஆழ்ந்து புரிஞ்சு கொண்டா, எந்த பிசினஸ் பண்ணாலும் மேல வந்துரலாம் அப்படின்னு இன்னொரு கருத்து வைக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கணும்னா, பாலைவனத்துல போய் விக்க தேவையில்ல. எந்த குளிர் பிரதேசத்துல போய் ஐஸ்கிரீம் நீ வித்தாலும், உன்ட்ட நெறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஏன்னா, நீ குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட்டு கொண்டிருப்ப அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, நம்ம இந்த எபிசோட்ல என்ன மிக முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்ச அந்த அறிவு, இப்படி செஞ்சா தான் பணக்காரனாக முடியும், இப்படி செஞ்சா தான் பணக்காரனாக முடியும். எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்போ இந்த மாரி செஞ்சவன்லாம் பணக்காரனா இருக்கான். சரி. இந்த மாரி செஞ்சவன் நெறைய பேர் ஏழையா இருக்கானே! அப்படின்னு நெறைய பேர நீங்க ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கிறது தான் இன்றைய வகுப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த ஒப்பீடு செஞ்சு நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாரிட்டிக்கு வர்றது தான் முதல் தகுதி அப்படிங்கிறாரு. செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு. எப்படி அந்த கிளாரிட்டிக்கு வர்றது? அப்படின்னா, இத நான் சொல்லக்கூடிய விஷயங்கள, இல்ல அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள, நீங்க படிச்சு பார்த்து, அப்படியே முழுமையாக அதனுடைய கருத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் போதுமானது. இந்த ஒரு அடிப்படை தகுதி மட்டும் இருந்தா போதுமானது. எந்த திறமையும் தேவையில்ல. வித்தியாசமா ஏதாவது செஞ்சா பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு சில பேரு நினைப்பாங்க. அதாவது நம்ம நெறைய புத்தகங்கள் முன்னாடி படிச்சிருக்கோம். அதுல வந்து முக்கியமான இன்னொரு கருத்து சொல்லப்படுது. என்னன்னா, நல்ல செல்வந்தனா வாழணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் செய்யற மாரி செய்யாத. அதே விஷயத்த வித்தியாசமா செய் அப்படின்றாங்க. நெறைய விஷயத்த வித்தியாசமா செஞ்சவங்களும் பணக்காரனா இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த விஷயமும் போய். அப்படியே எத்தன விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் சிந்தனை செஞ்சு, இது இல்ல, இது இல்ல அப்படின்னு கழிச்சுட்டே வந்தோம்னா, ஒரு சயன்ஸ் இருக்கு. ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ இந்த ஜெயிச்சவன்லாம் ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற ஒரு விதத்துல சிந்திக்கிறான். வேற ஒரு விதத்துல செயல்படுறான். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டால் போதுமானது. நிச்சயம் நம்ம எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழலாம். சரி, இத புரிஞ்சு கொண்டா என்ன பயன்? அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுகிட்டாலே, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு கடனாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, சீக்கிரமா, வெகு சீக்கிரமாவே கடன்லருந்து மீண்டு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வந்துரலாம் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது வந்து உங்ககிட்ட மிகப்பெரிய பிசினஸ் பண்றதுக்கோ, தொழில் பண்றதுக்கோ, இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 1 கூட இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையான எல்லா இன்வெஸ்ட்மென்ட், எல்லா முதலீடுகளும், எல்லா வசதிகளும் உங்கள தேடி வரும் அப்படின்றாரு. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்கிற இந்த சூழலே எனக்கு சரியில்லப்பா. என் குடும்பத்திலயும் நான் சரியில்ல. எ என் எனக்கு பிரச்சனையே வந்து என் வீட்ல இருக்கவங்க தான். என்ன செயல்படறதுக்கு விடுறதில்ல. இல்ல என் பிரச்சனையே என் முதலாளி தான். நான் நெனைக்கிற மாரி என்ன செயல்பட விடுறதில்ல. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. இந்த இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு கடினமான ஒரு சூழலா இருந்தாலும், இதுல இன்னைக்கு இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலாக இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட விதத்தில் சிந்திப்பதும், செயல்படுவதாலும், அந்த சூழல்ல விட்டு நீங்க ஒரு அற்புதமான ஒரு சூழல்ல நீங்களே வந்துருவீங்க. இதெல்லாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 3 முக்கியமான நன்மைகள சொல்றாரு. என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பணக்காரர் ஆயிரலாம் அப்படிங்கிறது 1. எந்த விதமான முதலீடோ எதுவுமே இல்லாட்டியும் சரி, மிகப்பெரிய ஒரு பதவியோ, மிகப்பெரிய ஒரு ஆளுமையோ, பவரான விஷயமோ எதுவுமே இல்லாட்டியும் சரி, உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்.
எவ்வளவு கடினமான சூழல்ல இருந்தாலும் அந்த சூழல் நிச்சயம் மாறி நல்ல ஒரு சூழல் உருவாகும். இதெல்லாமே பேசிக்கான பயன்கள். என்ன பயன்? இந்த பயன் எப்ப கிடைக்கும்? இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த 2வது எபிசோடு என்ன அப்டின்னா, முதல்ல இருந்து சொன்ன மாரி, இதெல்லாம் பண்ணா பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரர் ஆவதற்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஏன் விஞ்ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் பணக்காரர் ஆயிருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்தனை, செயல் இந்த 2ம் தான். அப்போ அதே குறிப்பிட்ட விதத்தில் நம்ம சிந்திப்பதாலும், செயல்படுவதனாலும் நிச்சயமா நம்மளும் ஆக முடியும். எப்படி 2 + 2 4 அதே மாதிரி இது செயல்பட்டால் நிச்சயமா வரும். இப்போ இதுக்கு நம்ம நெறையா கதைகள், ஞான கதைகள்லாம் படிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி நம்ம பண்ணிக்குவோமே. இப்ப இங்கிருந்து ஒரு அற்புதமான ஒரு புதையல் இருக்கக்கூடிய ஒரு தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவு ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த தீவுக்கு போய் சேர்ந்தா நெறைய புதையல் கிடைக்குது அப்படின்னு. அப்போ அந்த தீவுக்கு நேரடியாக அவரு போறாரு. போகும்போது நெறைய இடர்பாடுகள் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த தீவுக்கு போறாரு. நெறைய செல்வம், நெறைய தங்கம், வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துர்றாரு. அப்போ அவரு உங்ககிட்ட சொல்றாரு, "எப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். ரொம்பவும் திறமையெல்லாம் நீ சேர்த்திக்க வேண்டாம். ஏன் உழண்டுகிட்டு இருக்க? நமக்கு இந்த இயற்கை அள்ளி அள்ளி குடுத்திருக்கு. சிம்பிளான ஒரு வழி சொல்றேன். இங்கிருந்து நேரா இந்த இடத்துக்கு போ. அந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு போ. உனக்கு தெளிவா உனக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கு. நீ எடுத்து கொண்டு சந்தோஷமா இரு." அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கரெக்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு எளிமையான வழிகள்ல இவரு சொல்லி தர்றாரு இந்த புத்தகத்துல. சோ இன்னும் நெறைய சாப்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இன்னைக்கு டேக் அவே என்ன அப்படின்னா, ஒரு சயன்ஸ் இருக்கு. இந்த சயன்ஸ ஃபாலோ பண்ணா, சயன்ஸ் பொய் ஆகாது. மேத்தமேட்டிக்ஸ் பொய் ஆகாது. நம்ம கால்குலேட் பண்ற நாம சில தவறுகள் செய்து தான் அது பொய் அப்படின்னு சொல்றோமே தவிர, உண்மையிலேயே அறிவியல் பொய்யாகாது. அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வரணும். செல்வம் சேர்ப்பது அப்படிங்கிறது செல்வந்தராக வாழ்வது ஒரு சயன்ஸ். அப்ப அந்த சயன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா, அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டா, நிச்சயமா நம்மளும் வாழலாம் அப்படிங்கிறத, அந்த ஒரு புரிதலுக்கு வந்தால் போதுமானது அப்படிங்கிறது தான் இன்றைய டேக் அவே. அப்புறம் நாளையிலிருந்து நம்ம அடுத்த ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த அடுத்த சாப்டர்ல இருந்து கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் அவர் தெரிவிக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கும்? அந்த பிரபஞ்ச ரகசியம்னா என்ன? அதோடைய தத்துவங்கள் என்ன?